அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, மாநில அளவில் டாப்பர் ஆகிறது, அதாவது ஸ்டேட் டாப்பர் ஆகணும் அப்படின்னா நாம் என்னென்ன செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். எல்லா பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கும் ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஆசை இருக்கும். ஆனால் எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா கிடையாது. அதற்கான முயற்சியை யார் சரியான நேரத்தில் எடுத்து அதுக்கான இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம். நான் இந்த வீடியோவில் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு எடுக்காமல் ஸ்டேட் டாப்பர் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அப்போது ஸ்டேட் டாப்பர் அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 இடத்துக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டேட் டாப்பர், அதாவது ஈக்குவல் டு ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மார்க் எப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது, தவிர பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இருக்காது. ஓகே, இப்போது ஸ்டேட் டாப்பர், அதாவது டாப் 5 ரேங்க் எடுக்கிறதுக்கு சில வழிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக சரியான வழியில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஸ்டேட் டாப்பர் ஆகலாம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மொபைல் ஃபோனோட யூசேஜை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். அது எந்த அளவுக்கு அப்படின்னு எடுத்துட்டோன்னா, நீங்கள் படிக்கிற ரூமில் மொபைல் ஃபோன் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லலாம், நான் டைம் பார்க்குறதுக்கு மட்டுமே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுவேன், கால் வந்தால் மட்டுமே எடுத்து நான் பேசுவேன், அல்லது நான் படிக்கும்போது ஏதாவது ஒரு டவுட் வந்தால் மட்டுமே சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஸோ என்னுடைய தேவை தெரிஞ்சு தான் நான் மொபைல் ஃபோனை பக்கத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னுலாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அப்பப்போ நம்மளோட ஃபோனை நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டடீஸ் எல்லாமே டோட்டலாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது ரொம்பவே குறைச்சிக்கணும். நாம் படிக்கிற ரூமில், ஸ்டடி ரூமில் அது இருக்கவே கூடாது. ஸோ சில பேர் வச்சுப்பாங்க, ஆனால் மெசேஜ் சவுண்டு வந்தால் அப்பப்போ நம்ம ஃபோனை நம்ம பார்க்க தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்டடீஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். மொபைல் ஃபோனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும், தவிர மொபைல் ஃபோனு உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ஸ்டேட் டாப்பராக வரணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக தேவை அறிந்தே நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணணும். ஸோ அளவுக்கு அதிகமான மொபைல் யூசேஜ் இருக்கும்போது அங்கே நம்மளோட ஸ்டடீஸ், நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது டவுட் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ டவுட் வந்தால் ஒரு நோட்டில் என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் எழுதி வைங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து அதை சர்ச் பண்ணி உங்களோட டவுட் எல்லாத்த கிளியர் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் நாம் மொபைல் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளோட கனவான ஸ்டேட் டாப்பர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பரம எதிரி இந்த மொபைல் ஃபோன் யூசேஜ் தான். அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நோட்ஸ், அதாவது மெட்டீரியல் உங்கள்கிட்ட கிளியராக 10 யூனிட்டுக்கும் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஸ்டேட் டாப்பர் அப்படின்னு கனவு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கண்டினியூஸாக படிக்கிற ப்ராசஸ்லேயே தான் இருக்கணும், தவிர வேறு எந்த ப்ராசஸ்க்கும் போகக்கூடாது. அதாவது நோட்ஸ் கலெக்ட் பண்ணலையே, 4 யூனிட் தான் இருக்குது, மீதி 6 யூனிட் இல்லை, ஸோ அதை கலெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேப்பை மட்டும் நீங்கள் எடுக்கவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 10 யூனிட்டுக்கான நோட்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இடையில எந்த பிரேக்கும் இருக்கக்கூடாது. நமக்கு எப்படி படிக்கணும், அதுவும் ஸ்டேட் டாப்பர் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும், அதே மாதிரி நம்மக்கிட்ட நாம் படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால்
ஸ்டேட் டாப்பர் ஆக முடியும் தவிர மற்றபடி நம்மளால் ஸ்டேட் டாப்பர் ஆக முடியாது. உங்ககிட்ட இருக்கிற நோட்ஸ் எல்லாமே எல்லா யூனிட்டுக்கும் எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சில டைமில் சில டாப்பிக்கு நோட்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்போது நம்மளால் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் உங்களோட சப்ஜெக்டில் அந்த யூனிட்டுக்கான அந்த டாப்பிக்கான நோட்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் திருப்தி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதையே வச்சு கண்டினியூ பண்ணாதீங்க. அதுக்கு மாற்றாக வேறு நல்ல மெட்டீரியல் அல்லது நல்ல நோட்ஸ் எங்கே கிடைக்குதோ அதை வாங்கி வச்சு படிங்க. நம்மகிட்ட நோட்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்டேட் டாப்பர் ஆக முடியும். அதை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் டாப்பர் ஆகிறதுக்கு தேவையான தேர்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது சரியான ரிவிஷன். சார் நம்ம எந்த அளவுக்கு படித்ததை ரிவைஸ் பண்ணி பார்க்குறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ படிக்கிறது எல்லாருமே கரெக்டாக தான் செய்வோம். ஆனால் நம்ம அந்த படித்ததை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருப்போமா, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்ததை திரும்ப திரும்ப எவ்வளோ டைம் ரிவைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட சக்ஸஸே அங்கே இருக்குது. அப்போது ரிவிஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுலேயும் நாம் என்ன பண்ணணுன்னா குயிக் ரிவிஷன் செய்ய தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்ன சார் குயிக் ரிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது உதாரணத்துக்கு ஒரு யூனிட்டை படித்து முடித்ததுக்கு அப்புறமா அதை ரிவைஸ் பண்ண முதல் முறையாக நாம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது எவ்வளோ டைம் எடுக்கணும் அப்படின்னா 1.5 மணி நேரம் தான் நம்ம எடுக்கணும். செகண்ட் டைம் ஒரு 1/2 hour இன்னும் குறைச்சிக்கணும். 1 hourலேயே அது கம்ப்ளீட் ஆகணும். தேர்ட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது அது 45 minutesலேயே நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும். ஃபோர்த் டைம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 30 minutesலேயே நம்ம அதை ரிவைஸ் பண்ணி முடிச்சிக்கணும். ஃபிஃப்த் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 15 to 20 minutesலேயே நம்ம முடிச்சிக்கணும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா குயிக் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி உங்களால் ரிவைஸ் பண்ண முடிச்சதுன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டேட் டாப்பர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி குயிக் ரிவிஷன் பண்ணும்போது ஸோ அட் லாஸ்ட் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளால் பல முறை, அதாவது 10, 20, 30 முறை நம்ம ரிவிஷன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எக்கச்சக்கமான ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் இந்த குயிக் ரிவிஷன் பண்ண பழகிக்கோங்க. ஸ்டேட் டாப்பர் ஆகிறதுக்கான ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டேட் டாப்பராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். ஸோ அது கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து எழுதலாம், இல்லை அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃப் டெஸ்ட் எழுதலாம். அதாவது நீங்களே உங்களுக்கு கொஸ்டினை எடுத்து அதுக்கான டெஸ்ட்டு நீங்கள் எழுதலாம். நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் எழுதினாலும் சரி அதுக்கான சரியான ஃபீட்பேக்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த கொஸ்டின் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அதுவும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு மிகவும் முக்கியம். என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் நாம் நமக்கே கொஸ்டின் எடுத்து நம்மளை செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஒரு தேர்ட் பர்சன் நமக்காக கொஸ்டின் எடுத்து அதில் நாம் கரெக்டாக எழுதுறது ரொம்ப சேலஞ்சிவாக இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லாட்டி ஏதோ ஒன்று கோச்சிங் கிளாஸ்லேயோ அதாவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். நாம் எழுதுகிற டெஸ்ட்டு ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு டைமை ஷெட்யூல் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷெட்யூலைஸ் டைமில் கரெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அதுக்கான குறைஞ்சது ஒரு 5 to 10 டைம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அதுவும் இந்த குயிக் ரிவிஷன் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா சரியான டைமில் நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ அப்போ ஒரு யூனிட்டை முடிக்காமல் நீங்கள் டெஸ்ட் எழுதவே கூடாது. அந்த யூனிட்டை தரோவாக முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதணும்.
அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு யூனிட் படிச்சுட்டு ஒரு டைம் மட்டும்தான் ரிவைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சடனாக டெஸ்ட் எழுதுவாங்க. ஸோ இந்த தப்பை வந்து நீங்கள் செய்யாதீங்க. ஒரு யூனிட் முடித்ததுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 3 முறையிலேருந்து 5 முறை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த டெஸ்ட் எழுதுகிற கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் அதிகமாகும். அந்த டெஸ்ட்லேயும் நல்ல மார்க் வந்து உங்களுக்கு வரும். எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு யூனிட்டை திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருப்பீங்களோ, உங்களோட ஸ்டேட் டாப்பர் அப்படிங்கிறது 5th ஃபோர்த்துக்கு போகும், 4th தேர்டுக்கு போகும், தேர்ட்லேருந்து செகண்ட் போகும், செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போது நீங்கள் ஸ்டேட் ரேங்க் மட்டுமே உங்களோட டார்கெட்டாக வச்சு அதுக்கான முழு முயற்சியில் வந்து நான் மேலே சொன்ன மாதிரி நீங்கள் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்டேட் டாப்பர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூஸாக நம்மளால் படிச்சுட்டே இருக்க முடியாது. ஸோ அப்படி படிச்சுட்டு இருந்தாலும் சில டைமில் நமக்கு போர் அடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டையோ இல்லாட்டி 10 நாளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களை நீங்களே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களோட ஃபிசிக்கலுக்கும் சரி மென்டலாகவும் உங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்ண உதவும். ஸோ இது இன்னும் உங்களை வந்து அதிகமாக படிக்கிறதுக்கு வழிவகுக்கும். 10 நாள் கண்டினியூஸாக நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கிறது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. கடைசியாக நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்டை மட்டும் படிக்காதீங்க. அதே மாதிரி சைக்காலஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எப்போவுமே சைக்காலஜியும் டச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் டாப்பர் அப்படிங்கிற கனவு இருக்குது அப்படின்னு எடுத்துட்டேன்னா அதுக்கு சைக்காலஜியும் கை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம எப்பப்பெல்லாம் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதோட கொஞ்சம் நம்ம சைக்காலஜிக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். மொத்தத்தில் ஸ்டேட் டாப்பராக வர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு மொபைல் ஃபோனோட யூசேஜ் வந்து நாம் கம்மி பண்ணிக்கணும். 2வது கரெக்டான நோட்ஸு அதுக்கான மெட்டீரியல் இருக்கணும். 3வது குயிக் ரிவிஷன் நல்லபடியான ஒரு ரிவிஷன் இருக்கணும். 4வது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஸ்டேட் டாப்பர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட் டாப்பர் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.